நமஸ்காரம். குரு வேளா பேசுகிறேன். தனுசு ராசி, தனுசு லக்கணத்திற்கு உண்டான பலன். ராசிநாதன் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல 6ஆம் இடத்துல வீட்டு இருக்கிறார். 6ல போய் சத்ருஸ்தானத்துல போய் லக்னாதிபதி வீட்டில் இருக்கும்போது உடல் ரீதியான சிறு சிறு தொந்தரவுகளை ராசிநாதனுக்கு தருவார். அவர்கள் முயற்சிகளை கொஞ்சம் சில நேரத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுருவார். பட் தனாதிபதி ஆட்சி பெற்றிருக்கனால பணத்திற்கும் வரவுக்கும் பேசிக் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா தனுசு ராசிக்கு இருக்கும். 3 ஒரு வக்ரம் பெற்றிருந்தால் 3ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறும்போது முயற்சிகள்ல சில நேரம் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டுறார். நம்ம ரொம்ப முயற்சி போட்டு சின்ன லாபத்தை தர்ற மாதிரி முயற்சிகள்ல சில நேரம் தோல்வியை சந்திக்க வச்சிருவார். மிக ஜாக்கிரதையா இருக்கணும் தனுசு ராசி நேயர்கள். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் ராகு வீட்டு இருப்பது, 4 போய் 6ல் வீட்டு இருப்பது தாயாரின் உடல்நிலையை மாற்றங்களை ஏற்படுத்துவார். நிலத்தின் மூலமா சிறு சில வில்லங்களை ஏற்படுத்துவார். சோ அதெல்லாம் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டாம தான் நீங்க ப்ராப்பரா ஃபைல் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களை போட்டு தொந்தரவு பண்ணிட்டுருவாரு. பஞ்சமாதிபதி 8ல போய் நீசமாயிருக்காரு. சோ குழந்தை செல்வங்களுக்கு உடல்நிலை மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. குழந்தை செல்வங்கள் அதிகமான செலவீனங்களை பண்றத ஏற்படுத்தி விட்டுருவார். 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே உட்கார்ந்து இருக்காரு. அப்ப சத்துருக்கள் கட்டுக்குள்ள இருப்பாங்க. சப்தமாதிபதி 12ல சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப 9 போய் நேர் சப்தமாதிபதியோட சேர்ந்து 12ல் வீட்டு இருந்தா மனைவிக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அவங்க பட்ஜெட் இப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். திடீரென்று நண்பர் உங்கள்கிட்ட உதவி கேட்பாரு. நீங்க தட்ட முடியாம செய்ய வேண்டிய சூழலை ஏற்படும். அடுத்து அப்படி ராசிக்கு 8 சந்திரன் 3, 6, 11 உட்காரும் போது நன்மை செய்வார். பாக்கியாதிபதி 12ல் ஏறி இருப்பதனால, அதாவது தகப்பனார் ஸ்தானாதிபதி சூரியன் போய் 12ல வீட்டு இருக்கனால அப்பாவுக்கு கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படும். 10 அதே 12ல தான் வீட்டிருக்காரு. தொழிலுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். லாபாதிபதி லக்னத்தில் வீட்டு இருப்பது உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டா கூட நன்மையை செய்வார். 12 8ல போய் நீசமா இருக்கிறது திடீர் தன பிராப்தியத்தை நிலத்தின் மூலமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். மொத்தத்துல சிறு சிறு பிரச்சனைகளை தோன்றினாலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதத்தை அழகா கடத்திடுவாங்க.